இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு லேடி கிட்ட சாப்பாடை வச்சுட்டு அந்த செஃப்பும் பக்கத்துலேயே நிற்கிறாரு. அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எதையோ நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோன்னு கேட்டால் 2.3 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த டிஷ்ஷை எடுத்துகிட்டு வாங்கினோடனே இவரும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு முன்னாடி போய் உட்காந்துடுறாரு. அவர் கேட்குறாரு 2.3 தானா, ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, பன்னீர் நல்லா இல்லையா, சிக்கன் நல்லா இல்லையான்னு கேட்டால் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த டிஷ்ஷை அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ என் பொண்டாட்டின்றதே மறந்துட்டு ஏன் இவ்வளோ கம்மியாக மார்க் கொடுத்துட்ருக்கேன்னு. சாப்பிடும்போது ஃபேஸில் ரியாக்ஷன்லாம் நல்லா கொடுத்துட்டு 2.3 மார்க் கொடுக்குறே, இதெல்லாம் அநியாயமா இல்லையான்னு கேட்டால் அவன் சொல்கிறா, இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப்பே சரி கிடையாது, மியூசிக் கூட சரி கிடையாதுன்னு ஒன்றா இவன் கேட்குறான். பெரிய விளக்கு போட்டுடுறேன், சிவப்பு கம்பளம் விரிக்கிறேன், வர வெயிட்டருங்களுக்குலாம் தங்கத்தாலே ட்ரெஸ் போட்டு தரேன், அப்போ நீ சூப்பர் ரெஸ்டாரண்ட் சொல்லி ரிவ்யூ எழுதுவல்லன்னு கேட்குறாரு. இன்னொன்று சாப்பாடில் நிறைய எண்ணெய் இருக்குது, பருப்புலாம் சரியாக வேகவே இல்லைன்னும் போது, அன்றைக்கி நீ செஞ்சு கொடுத்த பாஸ்தாவில் கூட தான் உப்பு இல்லை, நான் எதுவும் குறை சொல்லலையேன்னா, அன்றைக்கி நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன்னு இந்த பொண்ணு கேட்குறா. அப்பா அம்மாலாம் இருந்தாங்க, அன்றைக்கி உன்னை விட்டு கொடுத்து பேச முடியுமா, இப்போ நீ என்னை விட்டு கொடுத்துட்டு இருக்க மாதிரின்னு கேட்குறான். வெறும் 25,000 ஃபாலோவரை வச்சுக்கிட்டு என் புருஷன் கடைக்கு சாப்பிட்டேன், சாப்பாடு சுமாராக தான் இருந்தது, 2.5 தான் மார்க் கொடுப்பேன்னு சொல்லி எழுதி என்னை கேவலப்படுத்த போகிறலன்னு சொன்னால் 2.5 கிடையாது 2.3ன்னு அவன் சொன்ன உடனே இவனும் பேனை எடுத்து அவன் கையில் 2.3ன்னு எழுதிட்டு நீ என்னை பிரித்து பார்க்குறலன்னு கேட்குறான். என் புருஷனுக்கு நியாயமாக இருக்கணுன்றதுக்காக என் ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் நான் தப்பான ரிவ்யூ தர முடியாது, என் மனசில் என்ன வருதோ அதான் நான் எழுதி கொடுப்பேன், நீ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கணும் புருஷன்கிட்ட சொன்ன உடனே அவர் காண்டாயிடுறாரு. கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்க வெயிட்டரை கூப்பிட்டு மேடம்க்கு பில்லை கொடுங்கன்ன உடனே அவங்க டென்ஷனாக கேட்குறாங்க, பில்லா நீ தானே என்னை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டேன்னு கேட்டால், மேடம் நீங்களும் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கோங்க, பில்லை கட்டிட்டு போங்கன்னு சொல்கிறான். இவங்களும் அந்த பில்லுக்குள்ளே காசு எடுத்து வைக்க போகும்போது இவர் டக்குன்னு அந்த காசை பிடிங்கிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போய் ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு கொடுத்த உடனே இவங்களும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க. கிளம்பி போகும்போது இந்த காசை கொடுத்துட்டு இது செஃப்புக்காகன்னு சொல்லி இது என் புருஷனுக்காகன்னு சொல்லி அவரை கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவரும் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நான் இருக்கும்போது என் பொண்டாட்டெலாம் காசு தரக்கூடாது, நானே கொடுத்துக்கிறேன்னு காசு திருப்பி கொடுத்துட்றாரு. அவங்க போகும்போது கேட்குறாங்க நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யணும், பாஸ்தா செய்ய, ஆனால் இந்த தடவை உப்பு போட்டு செய்யணுன்னே சரி ஓகேட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கடைசியாக அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாரு நல்லா தானே இருக்குது, ஏன் இப்படி சொல்கிறா சொர்ணா கெட்டவன்னு சொல்லிட்டு போகிறாரு.